ஓகே ஏக்கா, இப்போ அடுத்த அவார்ட் யாருக்கு செல்கிறது? யார்? Entertainment Superstar of the Year Male. And it's none other than எல்லாருமே வந்து சேர்ந்து கூப்பிடலாமா? Let's welcome மிர்ச்சி விஜய். Entertainment Superstar of the Year, undoubtedly to our darling மிர்ச்சி விஜய். Yes, darling அப்படின்ற ஒரு வார்த்தையிலேயே எல்லாருமே வந்துட்டு அடக்கிடுவாரு. அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். எனக்கு தெரிஞ்ச ஆங்கரிங்ல வந்துட்டு ஜீரோ ஈகோ அப்படின்னா அது வந்து டெஃபினட்டா மிர்ச்சி விஜய் அண்ணா 200%. and most loved person அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எல்லா ஆங்கர்ஸ் கூட செட் ஆகிற ஒரு ஆங்கர்னா அது விஜய் தான். எஸ், தேங்க் யூ. யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே ஹாப்பி தான் விஜய் கூட ஒர்க் பண்ணா. விஜய் ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த சந்தோஷம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுக்குறீங்க, அதுக்கு பெரிய பெரிய நன்றி. ஸோ ஃபஸ்ட்டு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஜென்ரலாக சொல்லுவோம் ஒவ்வொரு மனசும் ஏங்கிறதே சின்ன ஒரு பாராட்டுக்கு தான் அப்படின்னு. அந்த பாராட்டையும் அந்த அங்கீகாரத்தையும் கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் உங்கள் கையால் வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கௌரி. ஏன்னா அடி ஏறப்போ உங்களோட அவ்வளோ ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேசுவோம். அமேசிங் பர்சனாலிட்டி நீங்கள். உங்களுக்கும் நன்றி. அண்ட் நீங்கள் டார்லிங்ஸ் 2 பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். செம்மையாக இவ்வளோ நேரம் அதே எனர்ஜியோட ஹோஸ்ட் பண்ணுறீங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது சிம்ரன் மேம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்க சொல்ல பார். அமேசிங். அப்போ போனவங்க தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு வர சொல்லியிருக்கேன். ஓகே, அவங்க பார்க்கறதுக்கே போயிருக்காங்க. டார்லிங் உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. நீங்க வரும்போது அப்படியே அதர்வா மாதிரி ஒரு ஸ்டைல்ல வந்து உட்கார்ந்தீங்க. எல்லாருமே சொன்னாங்க பாருங்க அதர்வா வந்திருக்காரு போல. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. யாரு? உங்களோட ஹேர் ஸ்டைல். நானே ஆதரவற்ற ஒரு மாதிரி சைலண்டா உட்கார்ந்திருக்கேன். அதர்வா மாதிரி நேத்து வந்தங்க, இன்னைக்கு தான் வாங்குறேன். மச்சான் சொன்ன மாதிரி ஒரு அதர்வா மாதிரி இருந்தது அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம். இல்லடா, யோசிச்சு பாரு. நான் வர்றப்போ சரி ஷூட்லாம் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு நினச்சி வந்தேன். சரி டீயாவது சாப்பிட்டு வருவோம்னு நினச்சேன். இல்லை டைமிங்க்கு போயிடணும். இங்கே நின்று நம்ம ஷோ ஹோஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு தெரியாதுல்ல, 12ஆகும் 1ஆகும் ஜாலியாக வந்துடும். கீழே இருக்கவங்க சில டைம் சொல்லுவாங்க என்னடா அப்படின்னு கேட்பாங்களா. அந்த வழி எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நாங்கள் ஹோஸ்ட் பண்ண அவார்ட் ஷோவில் கீழே உட்காந்துருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. எவ்வளோ பொறுமை வேணும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். ஏன்னா நம்மளாவது ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், நின்றுட்டு இருப்போம், ஏதோ பேசுவோம். இப்போ டீ சாப்பிட்லாமா, இல்லை சாப்பிட போனால் திருப்பி அவார்டு கூப்பிட்டுருவானுங்களா, 12 ஆயிடுச்சுன்னா குட் மார்னிங் சொல்லணுமா, எல்லாமே மைண்டில் ஓடிட்டு இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த அவார்டு வாங்கினதுக்கு. ரொம்ப நன்றி. சோ ஸ்வீட்னா எனக்கு எதுக்கு இல்ல விஜய் அண்ணா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொரு 10 hours போகும்ன்றது தெரியாமலே இவ்வளவு பேசிட்டு இருக்காரு. இல்ல எண்ணிட்டோம், இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. ஆவுடையப்பனுக்கு நான் கொடுப்பேன், எனக்கு அவர் கொடுப்பாரு. இதுக்கப்புறம் ஃபேஷன் ஷோன்னு ஒன்று நடக்குது. அப்படியா? ஆமா பயங்கரமா இருக்கும். இந்த 1 மணி நைட்ல எவன் ஃபேஷனோட இருக்கான்னு நான் இப்ப பாக்குறேன். யார் இருக்கா இங்க குரூப்ல? எங்க பாரு அண்ணெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு பின்னாடி. அண்ணா, எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தானே வந்துட்டு கேட்கணும். போட்டி பொறாமை அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? போட்டி பொறாமை இல்ல டெல்லிங். இப்போ இந்த 2 வார்த்தை வந்துச்சுன்னு உடனே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அடுத்த 2 வார்த்தை சேர்ந்து வந்துடும். கம்பேரிசன் தான் எல்லாத்துக்கும் ரீசன் நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் கம்பேர் பண்ணோம். நேற்றை விட இன்றைக்கி நல்லா இருந்தோமா, இன்னையோட நாளைக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கம்பேர் பண்ணோன்னா ஓகேவே தவிர வேறு எந்த கம்பேரிசன் இருந்தாலும் கஷ்டம். ஏன்னா ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுக்கேன். அந்த கார் எடுத்துன்னு போய் சிக்னல் நிறுத்தினா பக்கத்தில் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு இன்னொரு கார் வந்து நிற்கும். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம திருப்தி ஆக மாட்டோம். நம்ம ஜாலியாக இருக்கணும், சுற்றி இருக்க 4 பேரை சிரிக்க வைக்கணும், எல்லாரோடையும் சந்தோஷமாக பேசணும் அப்படின்னு இருந்துட்டா இந்த போட்டியோ பொறாமையோ மைண்டுக்கு வராது. கம்பேரிசன் ஒன்று தோணவே தோணாது. இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதாவது ஃபீமேல் விஜய் யாராவது வேணா இருக்கலாம், ஆனா மேல் விஜய்னா அது விஜய் தான். தெரிஞ்சது விஜய் சார். ஆனா ஆங்கரிங் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு பிடிச்சது நம்ம மிர்ச்சி விஜய் அவர்கள். எனக்கு அப்புறம் எனக்கே 1 மணிக்கு இவ்வளவு மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னா ஆவுடையப்பனுக்கு நெக்ஸ்ட் நீ என்னென்ன சொல்லுவ? மைக்கே மிரண்டு போறது ஆவுடையப்பனை பார்த்தாதான். சூப்பர் டார்லிங். என்ன தெரியுமா சந்தோஷம், டிவியில் எப்பயாவது வாரம் ஒரு அவார்ட் ஷோ நடக்குது. எங்கள் அப்பா கேட்டார், இப்போ அடிக்கடி போயிட்டு வரையே உங்களுக்குலாம் யாரும் அவார்டு கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டிருக்காரு.
ஸோ நமக்கெல்லாம் இப்படி ஒரு மேடை இங்கே எல்லாரும் சேர்ந்துருக்கிற ஒரு சந்தோஷம் கொடுத்ததுக்கு இந்தியன் அவார்ட்ஸ் டீமுக்கு பெரிய பெரிய நன்றி. சும்மா ஜாலியாக அந்த டைம் பற்றிலாம் பேசுகிறோம். இன்னும் 2 மணி நேரம் ஆனால் கூட இருந்து இதை வாங்கிட்டு தான் போயிருப்போம். ஏன்னா எப்போவுமே அங்கே ஓரமாக நிற்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நிற்கிறது அவங்க தான்றதை மறந்துடுவாங்க. ஸோ அப்படி நிற்கிற உங்களுக்கும் அதை ரெகக்னைஸ் பண்ண இந்தியன் அவார்ட்ஸ்க்கும் பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ. So sweet of you, my dear or dear darling. லவ் யூ நிக்கி. சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். அப்பாடா, நீங்க மட்டும் தானே ரொம்ப பாசிட்டிவா அதை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழக பண்ணாலாம் இன்னும் பொறாமப்பட்டு இருக்காரு எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னாலும். ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? நீயும் வாழ்த்து. இல்ல அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆக போக கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். நீ கொஞ்ச நேரத்துல கீழே வா, எல்லாரும் உன்னை வாழ்த்துவாங்க. எல்லாரும் வாழ்த்துறாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மோனிஷா எல்லாம் பாரு கை தட்டுது, ரெடியா இருக்கு. பேக் ஸ்டேஜ் வழியா போயிடுவாங்க. ஐயோ, அவருக்கு வேற பாராட்ட சொல்லி எங்க மச்சான் ஆதிக்கும் ஒரு பெரிய பெரிய ஸ்பெஷல் மென்ஷன். ஏன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவா எப்பவுமே இருப்பாரு. ஸோ ஆதி இந்த ஷோட டைரக்டர், அவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ கௌரி ஃபார் த டைம். அண்ட் எனக்கு விஜய், எனக்கு அவரோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். லைக் நாங்க அடியே ஷூட்டிங் அந்த டைம்ல எல்லாம் லைக் வாட் எவர் லைக் அவர் சில டேஸ் வருவாங்க, பட் ஹி ஆல்வேஸ் ஹேஸ் தட் ஸ்மைல், அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் அவரோட ஹியூமர் டைமிங். ஸோ அப்போவே ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஐ விஷ் ஹி கோஸ் பிக் ஹைட்ஸ். அதே மாதிரி இப்போ ஹியூஜ் ஸ்டேஜஸ்ல அவர் ஹோஸ்ட் பண்றது பார்க்கும்போது ஆஸ் அ காலீக் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்கறதுல ஐ எம் ஃபீலிங் சூப்பர் ஹாப்பி. Long way to go. Vijay, it's such a wholesome feeling. Entertainment superstar of the year. அப்படியே blanket television cinema அப்படிலாம் கிடையாது. எதுலயா இருந்தாலும் நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். டிஜே இருந்தாலும் ஓகே, ஆக்டரா இருந்தாலும் ஓகே, எழுதுறதா இருந்தாலும் ஓகே, பாடலாசிரியர், சிங்கர், இந்த மாதிரி எந்த கேட்டகரியா இருந்தாலும் we can fill you in any of the categories. மனமார்ந்த வாழ்த்துக்கள் and keep going darling. எனக்கு ஒரே ஒரு ஆசை டார்லிங். நான் நிறைய பேருக்கு நம்ம ஹோஸ்ட் பண்றப்பலாம் சொல்லுவேன், இந்த ஸ்டேஜ்ல இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணா கண்டிப்பா நடக்கும், நீங்க என்ன ஆசைப்படுறீங்கலாம் நம்ம கேட்போம். நான் ஒன்று சொல்லணும்னு ஆசை. நீங்க அடுத்ததா இந்த விருது பெரிய மோட்டிவேஷனு. கண்டிப்பா இன்னும் நிறைய தூரம் ஒன்றும் தோணும். கூடிய சீக்கிரம் சினிமாலையும் இது மாதிரி ஏதாவது நடக்கணும் அப்படின்னு அதோட உங்களை சீக்கிரத்தில் மீட் பண்ணணும்னு ஆசை. அதனால தான் வந்து சொன்னேன். ஸோ இது you can fit into any of the category and looking forward cinema categoriesல வாங்க. வாழ்த்துக்கள். Thank you. Let's give it up for entertainment superstar of the year.